வணக்கம். நம்முடன் ஐநா சபையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐயா ராஜரத்னம் கண்ணன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். திராவிட அரசியல் குறித்தும் திராவிட இயக்கங்கள் குறித்தும் முன்னேற்றக் கழக அரசுகளின் செயல்பாடுகள் குறித்தும் மிக முக்கியமான அவதானிப்புகளை தமிழ் சமூகத்தின் முன் வைத்து வரும் ஐயா கண்ணன் அவர்கள் தற்போதைய சூழலில் மாநில சுயாட்சி குறித்து அமைக்கப்பட்டுள்ள 3 நபர் கமிட்டி குறித்து பேசுவதற்காக இணைந்துள்ளார்கள். ஐயா வணக்கம். வணக்கம் மணி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க ஐயா. இந்த ஒரு புது ஆணையம் கொரியன் தலைமையில் போட்டிருக்காங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, பிறகு மேனாள் திட்டக்குழு உறுப்பினர் நாகநாதன் ஐயா, இவங்கெல்லாம் அதில் இருக்காங்க. என்ன காரணம் ஐயா? இப்போ என்ன திடீர்னு? இல்லை, அதாவது மாநில சுயாட்சி என்பது வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிநாத கொள்கை. அது அவர்கள் 62 மாநில சுயாட்சியை தத்தெடுத்துக்கிட்டாங்க. அது 45 தமிழரசு கழகத்தினுடைய மாப்போசியோடைய கொள்கை. அது மாநில சுயாட்சிங்கிறது மாப்போசியோட அவருடைய கொள்கை. அந்த கொள்கையை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் அதை முதல்ல ஏற்றுக்கலை. 58 அண்ணா மாநில சுயாட்சி கேட்பது என்பது எலி வேட்டைக்கு செல்வது போல், நாங்கள் கேட்கும் விடுதலை என்பது புலி வேட்டைக்கு செல்வது போல், நாங்கள் சில அதிகார பகிர்வுகளெல்லாம் நோக்கி நாங்கள் நகரல, நாங்கள் கேட்பது முழு விடுதலை அப்படின்லாம் அண்ணா பேசியிருக்காங்க. 62 சீன படையெடுப்புக்கு பிறகு 16வது அரசியல் சாசன சட்ட திருத்தம் இவர்களை தடை பண்ணிடுன்ற ஒரு அச்சம் இருந்த பொழுது அவங்க அந்த கொள்கையை, பிரிவினைவாதத்தை கைவிட வேண்டிய அவசியம் வந்தது. அப்போ எதை எலிவேட்டைன்னு சொன்னாங்களோ அதை தழுவிக்கிட்டாங்க. அது விடுதலை இல்லை, அதுக்குள்ளே ஒரு சமரசம் செய்து இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்குள் அதிக அதிகாரங்களை பெறுவது என்பது. அவர் தமிழ் தேசியத்தை முன் வச்சார் மாப்போசி. ஸோ 62 இது அவர்களுடைய கொள்கையாக பிற்பகுதி ஆயிடுச்சு. அதற்கு பிறகு தனிநாடு கோரிக்கையை கைவிடுகிற இடத்தில் மாநில சுயாட்சி கோரிக்கையை தத்தெடுத்துக்கிட்டாங்க. திமுக தத்தெடுக்கிறது. ஆமாம். அப்புறம் 67 அண்ணா எதுவும் குறிப்பிட்டு சொன்னது உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கு அந்த காலகட்டத்தில்? ஏன் இல்லை, அதாவது பிரிவினை கேட்டால் அவங்க அண்டர் கிரவுண்டில் போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் வந்துடும். தடை பண்ணிடுவாங்கன்ட்டு இந்த இயக்கத்தை நான் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஒரு சமரசம் செய்து கொண்டார். இவ்வளவு நாள் பிரிவினை கேட்டதற்காக அவரை குறை சொன்னவர்கள் பிரிவினைவாதத்தை அவர் விட்ட கோழைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த நேரத்தில் அப்படி ஒரு விமர்சனம். ஆமாம், அது காமராஜரே அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வைத்தார். சரிதானா? அது அவர் அண்ணா ஒரு ரொம்ப ப்ரெக்மேட்டிக் பாலிட்டிஷியன் அப்படின்றதுக்கு அது ஒரு உதாரணமாக இருந்துச்சு. ஏன்னா ஆயுதம் தாங்கிய போராட்டத்தெல்லாம் அவங்க நடத்தியிருக்க முடியாது. சிறைக்கு செல்லக்கூடிய சிறை நிரப்பும் போராட்டங்களையும் நடத்தியிருக்க முடியாது. இந்த கட்சி வளர்ந்து வருது. 62 அவர்கள் 50 இடங்களை சட்டமன்றத்தில் வென்று விட்டார்கள். அதனால் அடுத்து ஆட்சி அவர்கள் கண்ணு கட்டிய தொலைவில், ஆமாம், கை கட்டிய தூரத்தில் இருக்கிறது. அதனால் இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த சீன படையெடுப்பு நடக்கலைனாலும் கூட அந்த கைவிட வேண்டிய ஒரு சூழலில் தான் கட்சியினுடைய வளர்ச்சி இருந்தது. ஒரு பூதாகரமாக வளர்ந்து வருது. அதனால் ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த சீனர்கள் அண்ணாவுக்கு வாச்சார்கள். இங்கே ஏன்னா நம்ம வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வாசகத்தை அண்ணா அப்போ சொன்னார். இந்த வீடு என்பது இந்தியா, ஏன்னா ஓடு மாற்றுவது என்பது நம்முடைய கோரிக்கை, திராவிட நாட்டு கோரிக்கை. வீடே இல்லைன்னா என்ன கோரிக்கை வைக்க முடியும்? பல அருமையான ஓமைகளை அண்ணா சொல்லியிருக்காரு. ஆமாம், கண்டிப்பாக. சம்பத்து போனப்போ கூட அந்த வைரக்கடுக்கன்லாம் ரொம்ப, ஆமாம், நான் கடுக்கனை காது புண்ணாகி விட்டது என்ற காரணத்திற்காக கழட்டி வைத்திருக்கிறேன், காது சரியான பிறகு மாட்டிக்குவேன் அப்படின்லாம் சொன்னார். சரிங்க. அடுக்குமொழி அண்ணான் தானே அவருக்கு பேரே. ரொம்ப அழகான. ஆனால் இந்த தனிநாடு கோரிக்கையை கைவிட்டு மாநில சுயாட்சி கோரிக்கையை அண்ணா ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த காலகட்டத்தில் காமராஜர் போன்றவர்கள் அண்ணாவை தீவிரமாக விமர்சித்திருக்கிறார். ஆமாம், கோழைன்னு பிரிவினை வைத்ததற்காக இவ்வளவு நாள் விமர்சிச்சுட்டு இருந்தவங்க இவர்கள் பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொன்னவங்க, பிரிவினைவாதத்தை கைவிட்ட உடனே இவர்கள் பயந்து விட்டார்கள், அஞ்சு விட்டார்கள், புறமுதுகு காட்டி விட்டார்கள் அப்படின்னு காமராஜரே அந்த மாதிரிலாம் சொன்னார். அண்ணா அதை ரொம்ப அரசியலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாலம் அப்படித்தான் இருக்கு. அது சரியான விமர்சனம் தான். ஆனால் அண்ணா அதை ரொம்ப சாதுரியமாக அவருடைய திராவிட நாட்டை நம்பி யாரும் அவரை பின்தொடர்ந்து வரலை. அவருடைய தனிப்பட்ட ஆளுமை, அவருடைய பர்சனாலிட்டி, அவர் அமைத்த அந்த குடும்ப பாச பிணைப்பு, ஒரு புது சோஷியல் என்ஜினியரிங் அவர் கொண்டு வரார்.
அரசியல் ஆர்கனைசேஷன். ஒரு மாடர்ன் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆமாம், அந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே நடந்ததில்லை, பின்னாடியே நடந்ததில்லை. அது வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய மூத்த அண்ணா அவருக்கு அந்த மாதிரி பேரும் அமைஞ்சு போச்சு. எல்லாரும் அவருடைய தம்பிகளும் தங்கைகளும். அவர்கள் திராவிட நாடு அவர் சொன்னாலும் அவர் பின்னாடி வருவாங்க, வேண்டான்னு சொன்னாலும் பின்னாடி வருவாங்க. அதனால் யாரும் அதை பற்றி அவர் கவலைப்படலை. ஆனால் அவர் வந்து இவ்வளவு நாள் இந்த இயக்கத்தை இப்படி சொல்லித்தானே வளர்த்தோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்வு. எந்த நேரத்தில் தன்னுடைய இந்த கொள்கைகளில் சிறு சிறு மாற்றங்களை செய்ய வேண்டும்ங்கிறதுல அண்ணாவுக்கு ஒரு நுட்பமான பார்வை இருந்திருக்குன்றதை இதை மையமாக வச்சு கண்டிப்பாக he was a pragmatist. ரொம்ப யதார்த்தமாக ரியலிஸ்டிக்காக வந்து அவர் அரசியல் நடத்தியவர். அதனால் 62 இந்த கொள்கையை தத்தெடுத்துக்கிட்ட பிறகு இதை வேகமாக அவர்கள் இதை பற்றி அதிகம் பேச ஆரம்பிக்கிறாங்க. 67 ஆட்சிக்கு வந்துடுறாங்க. இவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது இவர்களுடைய ஒரு கூட்டணி கட்சி தமிழரசு கழகம், மாப்போசி, அவரும் வரார், இவங்களோட ஆட்சிக்கு வரார். அவரை வந்து இந்து அறநிலைத்துறை அமைச்சராக ஆக்கணுன்ற ஒரு எண்ணமெல்லாம் கூட இருந்ததாக மாப்போசியை பதிவு பண்ணுறார். அது நடக்கலை. பின்னாடி கலைஞர் வந்த பிறகு அவரை சட்ட மேலவையினுடைய தலைவராக உயர்த்துறார். அதுக்கு பிறகு வந்து எம்ஜிஆர் அதே இடத்துல அவரை வச்சுருக்கார். அதெல்லாம் நடக்குது. ஸோ 67 அண்ணா ஆட்சிக்கு வரும்பொழுது அப்போ அவர் முதலமைச்சராக என்ன சொல்கிறார், தமிழரசு கழகம் 68 ஒரு மாநில சுயாட்சி மாநாடு நடத்துது. 67 அண்ணா ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அந்த மாநாட்டில் பங்கெடுத்துக்கிற அண்ணா என்ன சொல்கிறார், பாதுகாப்பு தவிர மீதி எல்லா துறைகளையும் மத்திய அரசு மாநிலங்களுக்கு தந்து விடலாம். சரிதானா? மாநிலங்கள் தாங்களே விரும்பி மத்திய அரசுக்கு தரக்கூடிய அதிகாரங்களை மத்திய அரசு பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு. இது மத்திய அரசினுடைய சுமையை குறைக்கும் அப்படின்லாம் பேசுகிறார். இது 68. அண்ணா 69 தவறிடுறாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சிக்கு வராங்க. வந்த உடனே மார்ச் 19, 69 முதலமைச்சராக டெல்லிக்கு போகிறார். அங்கே ஒரு 50 பத்திரிகையாளர்கள் அவரை சந்திக்கிறார்கள். ஒரு பெரிய பத்திரிகையாளர்கள் சந்திப்பது. முதல்வராக 44 வயது தான் அவருக்கு, கலைஞருக்கு. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து மத்திய அரசு தன்னுடைய சுமைகளை குறைத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய அதிகாரங்களை அது பரவலாக்கி மாநிலங்களுக்கு தர வேண்டும். அது வந்து அப்படின்னு நினச்சிடக்கூடாது, சரண்டர் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அது வந்து தன்னுடைய சுமைகளை குறைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் இது தொடர்பாக இதை பற்றி மேலே ஒரு ஆராயறதுக்கு ஒரு முயற்சி எடுக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு வரார். இது மார்ச் 19, 69. ஆகஸ்ட் 19, 69 ராஜமன்னார் தலைமையில் அந்த குழுவை அறிவிக்கிறார். அங்கே டெல்லியில் இண்டிகேட் பண்ணதை இங்கே வந்து செயல்படுத்துகிறார். அதற்கு பிறகு அந்த குழுவை அறிவித்த பிறகு 70 திருச்சி மாநாடு நடக்குது. பி.வி. ராஜமன்னாருங்கிறவர் யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர். சரிதானா? எந்த ஊருங்க, என்ன பேக்ரவுண்ட்? அவர் தெலுங்கு பேசுகிறவர். இங்கே பிறந்து வளர்ந்த தமிழ் பேசக்கூடிய பூர்வீகமான தெலுங்கர். அதில் அந்த 3 உறுப்பினர்களில் அவர் நீதிபதி சந்திரா ரெட்டி, அவரும் தெலுங்கர் தான். ஆனால் இவர்கள் 2 பேருமே இங்கே வளர்ந்தவர்கள், சென்னை பூர்வீகம். ஆமாம், அவர்கள் 2 பேரும் அந்த மாதிரி. அப்புறம் ஏஎல் முதலியார், ஆற்காடு சகோதரர்களில் இரட்டையர்களில் ஒருத்தர், லக்ஷ்மண முதலியார். நம்ம இது துணைவேந்தரா சென்னை பல்கலைக்கழகத்தில் 27 ஆண்டுகள் துணைவேந்தராக இருந்து சாதனை படைத்தவர். சரிதானா? யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வருவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர். சரிதானா? அவங்க 3 பேர் கொண்ட கமிட்டி. அந்த கமிட்டி வந்துட்டு 2 வருஷத்துக்கு பிறகு தான் தன்னுடைய அறிக்கையை தரப்போகுது, 71. அதுக்கு முன்னாடி 70களிலேயே Februaryயில் திருச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டத்தில் தான் கலைஞர் வந்துட்டு 50 முழக்கங்கள்னு சொல்லிட்டு ஒரு 5 கொள்கைகளை முன்வைக்கிறார். அதில் முதல் கொள்கை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. முதல் முறையாக அதை ஃபார்முலேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 71, அதுக்கப்புறம் இது நடத்துகிற இது 70. அதுக்கப்புறம் அவரே ஒரு மாநாடு நடத்துகிறார், மாநில சுயாட்சி மாநாடு 70களிலேயே. அந்த மாநாட்டில் பழைய கர்நாடக முதல்வராக இருந்த கிருஷ்ணா, மறைந்த கிருஷ்ணா வரார். அஜாய் முகர்ஜி, வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர், அவர் வந்து கலந்துக்கிறார். கேரளாவிலிருந்து அரங்கில் ஸ்ரீதரன் சொல்லிட்டு அவர் ஒரு தலைவர், அவர் வரார். முஸ்லீம் லீக், தமிழ்நாட்டிலிருந்து முஸ்லீம் லீக், இது மாதிரி இந்த சின்ன சின்ன கட்சிகள், ஃபார்வர்ட் பிளாக், அந்த மாதிரி கட்சிகள்லாம் சேர்ந்து கலந்துக்கிறாங்க. ஸோ அண்ணா வந்து இதை முழுமையாக இதை நம்பினாலும் அவருக்கு போதுமான அளவு நேரம் கிடைக்கல இதை முன்னெடுத்துட்டு போகிறதுக்கு. கலைஞர் வந்துட்டு ஒரு 44 வயதில் அண்ணாவிட ஒரு 16-15 ஆண்டுகள் இடையவர். ரொம்ப வேகமாக அதை முன்னெடுத்துட்டு நிர்வாகம் சார்ந்த விஷயங்களில் கலைஞருக்கு ஒரு கூர்மையான பார்வை. உண்மை.
அவர் ஆனால் என்ன நினைக்கிறாரு, அவருக்கு வந்து என்ன பிரச்சனைனா, ஒரு கோட்டையில் அவர் முதல்வராக பதவியேற்றுக் கொள்கிறார். அந்த கோட்டை முழுக்க வந்துட்டு காடு மாதிரி செடி கொடியெலாம் வளர்ந்துருக்கு அந்த சுவத்தில். அதை நீக்கணும்னு ஆசைப்படுறார். அவர் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருப்பார். அவர் எல்லாமே, அவருடைய உடை, அவர் உட்காருகிற விதம், ரொம்ப எப்போவுமே எல்லாம் பண்ணுவார். இப்போ 44 வயதில் எப்படி இருப்பார்? அதை நீக்கணும், அந்த செடி கொடியெல்லாம் எடுக்கணும்னு பார்த்தா உங்களுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. இந்த கோட்டை வந்து பாதுகாப்பு அமைச்சரவை கீழே இருக்குது, நீங்கள் மத்திய அரசுக்கிட்ட இருந்து அனுமதி வாங்கணும்னு சொல்கிறாங்க. அவர் மனசு வந்து சோர்ந்து போயிடுது. உடனே அந்த நேரத்தில் பாதுகாப்பு துணை அமைச்சர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், ராஜாங்க அமைச்சர் இங்கே கிருஷ்ணான்னு ஒருத்தர் வரார். இவர் வந்து கோபாலபுரத்தில் பார்க்குறார் கலைஞரை. பார்க்கும்பொழுது கலைஞர் வந்து 44 வயது முதல்வர் கலைஞர் அவர்கிட்ட ஆதங்கப்படுகிறார். இந்த கோட்டையை வந்து நான் எவ்வளோ அழகாக வைக்கணும்னு நினைக்கிறேன், செடி கொடி புல் பூண்டெல்லாம் முளைச்சிருக்கு, இதை எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட அனுமதி வாங்கணும்னு சொல்கிறாங்க, என்ன இப்படி இருக்கேன்றார். உடனே அவரை கூப்பிட்டு போய் காட்டுறார். காட்டிட்டு இதெல்லாம் அவரே பதிஞ்சிருக்கார், கொண்டு போய் காட்டுறார். காட்டிட்டு அதுக்கப்புறம் அனுமதி கிடைக்குது, அதுக்கப்புறம் பண்ணுறார். இதை வந்து வருத்தப்பட்டு இந்த மாதிரி இருக்குது, நம்ம கைகள் கட்டப்பட்டிருக்குன்றன்னு சொல்கிறார். அப்புறம் தஞ்சை பெரிய கோவிலில் ராஜராஜன் சிலையை கொண்டு போய் உள்ளே வைக்கணும்னு நினைக்கிறார். ராஜராஜனுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நினைக்கிறார், அதை உள்ளே வைக்கணும்னு நினைக்கிறார். அது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே, ஆமாம், அவங்க வந்து அதுக்கு தடை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கோவிலினுடைய பழமை கெட்டு போய்விடும், இது வந்து பின்னாடி வந்து இடைசெருகெல்லாம் மாறிடும், அதனால் அங்கே வேண்டான்றார். அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த ஆர்கியலாஜிக்கல் தொல்பொருள் ஆய்வுத்துறையை தமிழகத்திலிருந்து நான் அப்புறப்படுத்தி விடுவேன்றார். என்ன, அப்புறம் அதை எதிர்த்து ஊர்வலம் போவேன்றார். இப்படியெல்லாம் அவருக்கு வந்து எங்கே அவர் திரும்பினாலும் வந்துட்டு அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா அவர் உணர்றார். ஸோ அதனால் இந்த மாநில சுயாட்சி வேட்கை வந்து இன்னும் வேகம் எடுக்குது. எடுத்த 70 மாநாடு நடத்துகிறார். 71 இந்த அறிக்கை வருது. இந்த அறிக்கை வந்த உடனே அற்புதமான அறிக்கை அது. அதாவது ஃபண்டமெண்டலாக வந்து இந்த தலைகீழாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருப்பி போடும். அந்த அறிக்கை என்ன சொல்லுது, மாநில உயர்நீதிமன்றங்கள் அதுதான் ஹையஸ்ட் கோர்ட் when it comes to civil and criminal matters. உச்ச நீதிமன்றம் வெறும் அரசியல் சாசன வழக்குகளை மட்டுமே, கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூஸ் மட்டும் எடுத்து பேசும். நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய உச்சபட்ச நீதிமன்றம்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதனுடைய ஹைகோர்ட், உயர் நீதிமன்றம். முதல்ல கான்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியலிருந்து ஏறக்குறைய 21 ஷரத்துகள் அதுக்கு மேலே மாநில பட்டியலுக்கு மாற்றிடணும்னு சொல்லுது. கவர்னர் நியமனம் மாநில அமைச்சரவையை கலந்து பேசி தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. இப்போ தூதரை ஒரு நாட்டுக்கு நீங்கள் வந்து நியமனம் பண்ணுறீங்கன்னா அந்த தூதரை பற்றி முதலே தகவல் அனுப்பிடுவீங்க. அந்த தூதரை வரவேற்கிற நாடு இருக்குல்ல, அது ஒப்புதல் தந்தால் தான் அந்த தூதரை நீங்கள் அனுப்புவீங்க. ஏறக்குறைய அந்த மாதிரி முறையே சொல்லுது. அப்புறம் பிளானிங் கமிஷனை வந்துட்டு மாநிலங்களே அமைக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அதிகார பகிர்வை பற்றி பேசுது. கார்ப்பரேஷன் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ் டேக்ஸ், எக்ஸைஸ் டேக்ஸ், இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே இப்போ வந்து அனுபவிச்சிட்ருக்கு, அதையெல்லாம் பகிர்ந்து தரணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ ரேடிக்கல் ஃபினான்ஷியல் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், ரேடிக்கல் அதிகார பகிர்வு, நிறையா அதிகாரங்களை வந்துட்டு மாநிலங்களுக்கு தரக்கூடிய வகையில் பல யோசனைகள், இதெல்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டலி அந்த அமைப்பையே மாற்றி அமைக்கக்கூடிய மாநிலங்கள், வலுவான மாநிலங்கள் சேர்ந்த பிறகு அந்த மாநிலங்கள் வலுவான ஒரு மையத்தை உருவாக்கும் என்பது அவருடைய கருத்து. அது விழுதுகள் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தால் தான் வேர்கள் உறுதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் அதை அந்த பேச்சை சொல்கிறார். அவர் அந்த இது நடக்கும்பொழுது இந்த அறிக்கை வந்தவுடனே இந்த அறிக்கையை அவர் பிரதமருக்கு அனுப்புகிறார். பிரதமருக்கு மட்டுமல்ல, மாநில முதலமைச்சர்கள் அத்தனை பேருக்கு அனுப்புகிறார். அதுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் இருக்க கட்சியினுடைய தலைவர்கள், பார்லிமெண்ட்ரி பார்ட்டி லீடர்ஸ், அவங்களுக்கெல்லாம் அனுப்புகிறார். ஆனால் அங்கேருந்து என்ன பதில் வந்துச்சு, அவர்கள் எப்படி இதை எதிர்கொண்டார்கள் என்ற நமக்கு தெளிவாக இல்லை. அந்த நேரத்தில் பிரதமர் மட்டும் பதில் போடுறார். இது வந்து முன்னாடியே நாங்கள் நிர்வாக சீர்திருத்த குழு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் 66 ஹனுமந்தையா, பழைய கர்நாடக முதல்வராக இருந்தவர், அவருடைய தலைமையில் வந்த குழுவோட அறிக்கையிலேயே வந்து அதுலேயே இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு சொல்லுது, மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில், அதை சொல்லியிருக்கு. அதை இது சொல்லுது, சர்க்கரை கமிஷன் சொல்லுது இருக்கணும். அது வந்து ஒரு பொது ஒரு அவையாக இருக்கும். அந்த அவையில் பிரதமரும் மாநில முதலமைச்சர்களும் இருப்பார்கள், வேறு மற்றவங்களாம் இருப்பாங்கன்னு சொல்லலை. பிரதமர், மாநில முதலமைச்சர்கள் அவர்கள் கலந்து பேசி மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்கள், மாநில பிரச்சனைகள், மாநிலம் தொடர்பான இஷ்யூஸ், இது எல்லாத்தையும்
பேசி தீர்த்து ஒருமித்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு அவையாக இருக்கும். அது ஒன்று உருவாக்கணும்னு சொல்லுது. இதெல்லாம் நடக்குது. இது வந்து எப்போ 71 சொல்லுது. இது எப்போ வந்து இதை எப்போ சாத்தியமாகுது? 90 மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் விபி சிங் ஆட்சியில் வருது. சரிதானா? இது ஒன்று தான் வந்துச்சு. அது சொன்ன வேறு எதுவும் நடக்கலை. அப்போது 71 இது வந்துட்டு பார்க்குறாரு, இதை பற்றி பேசுகிறார். ஆனால் இதற்கு வந்துட்டு இங்கே தமிழகத்தில் இருப்பவர்கள் பெரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி காங்கிரஸ்காரர்கள் இது பிரிவினைவாதம், இது வந்து மறைமுகமாக பசுந்தோல் போர்த்திய புலி, இது இவர்கள் பிரிவினைவாதிகள், இவர் பிரிவினை கேட்டவர், இது வந்து சும்மா நம்மளை வந்துட்டு கண்ணை மூடி துடைக்கிறாரு, இது வந்து இது மாநில சுயாட்சி அல்ல, இது வந்து பிரிவினைக்கு வழிவகுக்கும் அப்படின்லாம் காங்கிரஸ்காரர்கள் இங்கே பேசுகிறாங்க. ராஜமன்னார் கமிட்டியில் அறிக்கையில் சொல்லப்பட்ட பல விஷயங்களில் ஒரு விஷயமான இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மட்டும் இது வரைக்கும் 90களில் வந்திருக்கு. அதற்கு பிறகு இவர் வந்து அப்படிலாம் இல்லைன்றாரு. பிரதமரே வந்து இது வந்து ஒரு கலக்கத்தோடு பார்க்குறாங்க. ஒரு 2-3 இடத்துல இதை பற்றி பேசுகிறாங்க. இது வந்து தேவையில்லாதது. ஒரு பக்கம் வளர்ந்துருக்கோம். இப்போ கோயம்புத்தூர் வந்து நாங்கள் எங்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு பண்ணணும்னு சொன்னால் எப்படி சரியாக இருக்கும்? இந்த மாதிரிலாம் அந்த அம்மா 2-3 இடத்துல மட்டும் பேசுகிறாங்க. மாநில சுயாட்சி அந்த அம்மா ரசிக்கலை. இத்தனைக்கும் கூட்டணியில் இருக்காங்க. 74 பார்க்குறாரு, நிறைய அதை பற்றிலாம் பேசுகிறாரு. ஒரு இடத்துல சொல்கிறாரு, கொடியேற்ற உரிமை கூட எனக்கு கிடையாது கோட்டையில் முதல்வர்களுக்கு, அது எங்களுடைய சுயமரியாதைன்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அது மட்டும் வருது, அதுக்காக எழுதுகிறார். அது இவர் ஆட்சிக்கு 71 வந்த பிறகு திருப்பி அதிலிருந்து எழுத ஆரம்பிக்கிறார். இந்த உரிமையை நீங்கள் தரணும்ன்ட்டு அதை பெரிய மனசு பண்ணி கொடுத்துடுறாங்க. அது ஒரு சிம்பாலிக் ஜெஸ்டர். ஸோ அதை பண்ணுறாரு. அது 77 எம்ஜிஆர் கொடியேற்றும் பொழுது முதல்வராக அந்த பேச்சில் அவர் சொல்கிறார், இந்த உரிமையை வாங்கி தந்தது வந்து கலைஞர்கள்ட்டு. அது ஒரு பெரிய உரிமைன்னு நான் நினைக்கல, அது ஒரு பெரிய சிம்பிளிசம். அதனால் எனக்கு காங்கிரஸ்காரர்கள் கேட்டாங்க, இப்போது நீங்கள் கொடியேற்றுற உரிமை உங்ககிட்ட வந்துருச்சுன்னா வறுமை ஒழிஞ்சிருமான்னு கேட்டாங்க. உடனே அதுக்கு அவர் பதில் சொன்னார், இவ்வளோ நாள் கவர்னர் ஏற்றிட்டு இருந்தாரே, வறுமை ஒழிஞ்சிருச்சான்னு கேட்டார். சரிதானா? அதனால் அது ஒரு சிம்பிள். ஆனால் ஒரு முக்கியமான நகர்வு இல்லைங்களா? ஆமாம், அது ஒரு நல்ல நகர்வு தான். இதெல்லாம் முதல்ல அவங்க யோசித்து பண்ணியிருந்திருக்கணும். சரி, அதற்கு பிறகு 74 ஏப்ரலில் ஒரு தீர்மானம் கொண்டு வரார். அதுதான் மாநில சுயாட்சி தீர்மானம். அந்த தீர்மானம் 2 அவைகள்லேயும் விவாதம் நடக்குது. அந்த தீர்மானத்தை அவர் கொண்டு வரும் பொழுது ஃபண்டமெண்டலாக கான்ஸ்டியூஷனல் சேஞ்சஸ் நிறையா மாற்றணும், மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் தரணும், ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட்டை நீங்கள் ஒத்துக்கணும், நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது தான் அதிகாரம். அதில் நடக்கிற டிபேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் பல பேர் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பிரிவினைவாதத்தை தான் நீங்கள் வந்து மறைமுகமாக இப்படியெல்லாம் பேசுகிறீங்க. மாநில சுயாட்சின்னு எப்போ கேட்டாலும் அது பிரிவினைவாதத்தோடு தான் அதை மறுக்கிறவங்க ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. ஆமாம், அதிமுக காரங்க உட்பட. பட் அதுக்கு முன்னாடி நான் வந்துடுறேன். ராஜமன்னார் கமிட்டி போட்டு அந்த அறிக்கை வந்த உடனே மிகப்பெரிய எதிர்ப்பு எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஜனசங்கத்தோடைய தலைவராக இருந்த வாஜ்பேயி அவர் என்ன சொன்னார், இது வந்து இந்த பிராந்தியவாதம், ஆபத்தான பிராந்தியவாதத்தை இது வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதைக்குரிய ராஜமன்னாரை தன்னுடைய பிரிவினைவாதத்தினுடைய அடையாளமாக கலைஞர் கருணாநிதி மாற்றிவிட்டார். உதய்பூரில் ஜன்சங் மாநாட்டில் 71 சொல்கிறார் வாஜ்பேயி. ஸோ இதை எல்லாருமே வந்து ஒரு அச்சுறுத்தலோடு தான் பார்த்தாங்க. இந்திரா காந்தி மட்டும் பார்க்கல, தேசிய கட்சிகளுக்கே இது மேலே ஒரு ஆமாம் இது. ஏன்னா வேறு யாருமே கேட்கலையே. நீங்கள் சொல்லுங்கள், வேறு யார் கேட்குறா? ஒரே ஒரு இடத்துல கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்க அகாலிகள். பஞ்சாபில். சரிதானா? அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, இவர் 74 இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும் பொழுது அவங்க ஆனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன் ஒன்று கொண்டு வந்துடுறாங்க. அவங்க வந்து இவருக்கு மேலே போய் என்ன சொல்கிறாங்க, தனி கொடி, மாநிலங்களுக்கு தனி கொடி, மாநிலங்களுக்கு தனி அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டியூஷன், இந்த மாதிரியெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. ஏறக்குறைய பிரிவினை, ஆனால் பிரிவினை இல்லை. சரிதானா? அது வந்த உடனே மத்திய அரசு ரொம்ப பயப்படுது. இவர் அந்த நேரத்தில் ரெசல்யூஷன் கொண்டு வரார். அதனால் இந்த மாநில சுயாட்சி அப்படின்றது வந்து இவர் அந்த கோரிக்கையை வைத்த தருணம் ஒரு நல்ல தருணமாக அமையவில்லை. ஆனால் அவர் ரொம்ப இளமையாக, ரொம்ப துடிப்பாக, ரொம்ப வேகமாக செயல்பட்டு இருந்த நேரம், ஒரு பெரும் கனவுகளோடு அவர் வலம் வந்தார். அப்போ அந்த கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு இது உதவியாக இருக்கும்னு நினச்சார். 71 பங்களாதேஷ் உருவாயிடுச்சு. இப்படி மாநில சுயாட்சி கேட்டு தான் அது உருவாச்சு. சரிதானா? அதையும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பேசினார்கள். இவரே சொன்னார், எல்லா மாநிலங்களும் இன்னொரு முஜிபர் மாநிலங்களுக்கிடையே உருவாகக்கூடாது அப்படின்லாம் கலைஞர் பேசினாங்க. எல்லாம் நடந்துச்சு. ஸோ இதுதான் அதனுடைய பின்னணி. இது அவருக்கு நிறைய ஆபத்தை கொண்டு வந்துச்சு.
அவரை பிரிவினைவாதின்ற மாதிரி எம்ஜிஆர்லேருந்து எல்லாரும் அவரை வந்து அடையாளப்படுத்துவதற்கு உதவியாக இருந்தது. எமர்ஜென்சி வந்தது, கஷ்டப்பட்டார், இதெல்லாம் முடிஞ்சது. இதுக்கு எப்போ தீர்வு வந்துச்சுன்னா, அதற்கப்புறம் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வயதாகுது, அரசியல் அனுபவத்தில் கொஞ்சம் இந்த இந்த கோரிக்கையை வைப்பதற்கான ஒரு இடம் அவரிடம் இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா அவர் எதிர்க்கட்சி ஆகிடுறார். எம்ஜிஆர் இதை வந்து ரொம்ப அழகாக கையாளுறார். அவர் மாநில சுயாட்சி, இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றும் பொழுதும் அதை வந்து இது வந்து 10வது படிக்க வேண்டிய ஹைஸ்கூல் பையன் கூட படிக்க வேண்டிய இந்த ரிப்போர்ட், ஹைஸ்கூல் பையன் கூட படிக்கிறதுக்கு தகுதி இல்லாத ரிப்போர்ட்டுன்னு சொல்லி ஜிஆர் எட்மண்ட் அதிமுகவுடைய உறுப்பினர் பேசியிருக்கார். அந்த டிபேட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதை வந்து புத்தகமாக பின்னாடி கட்சியினரும் போட்டாங்க, தமிழக அரசே அதை வெளியிட்டுச்சு. அது மாதிரி ஸோ பிரதமர்கிட்ட வந்து மாநில முதலமைச்சர்களெல்லாம் நான் கலந்து பேசுகிறேன். இது எங்களுடைய பழைய நிர்வாக சீர்திருத்த கமிட்டி கொடுத்துருக்க அதை நாங்கள் இந்த மாதிரி யோசித்திருக்கோம், பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது கலந்து பேசினாங்களான்னு தெரியாது. இதுக்கு எப்போ அடுத்த நகர்வு நடக்குதுன்னா, 83 பெங்களூரில் அப்போதைய கர்நாடக முதல்வர் ராமகிருஷ்ண ஹெக்டே ஒரு தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டை கூட்டுகிறார், சதர்ன் சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்க்ளேவ். அதில் இங்கேருந்து எம்ஜிஆர் போகிறாங்க, ஆந்திராவிலேருந்து என்டிஆர் போகிறாங்க, கேரளாவிலேருந்து, புதுவையில் கூட்டணி அமைச்சரவையுடைய தலைவராக இருந்த திமுகவுடைய முதல்வர் டி ராமச்சந்திரன் அவரும் போகிறார். அப்போ அவங்களுக்குள்ள திமுகவுக்கும் கூட்டணிக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன விரிசல் ஆரம்பிக்கிற நேரம். எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் வந்து காங்கிரஸை நெருங்குறார். அதனால் இந்த நெருக்கம் வந்து தளருது. அனுப்புகிறாங்க. அனுப்பின உடனே அந்த மாநாடு பல நிதி பகிர்வு யோசனைகளை, பல நிதி பகிர்வு கோரிக்கைகளை முன்வைக்கிறது. அது ராஜமன்னார் வந்து அங்கே அந்த உயரத்தில் இருக்கார். அதாவது அது இமயமலை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, இவர்களுடைய கோரிக்கை பரங்கிமலை. வெறும் நிதி பற்றி தான் பேசுகிறாங்க. நிதி ஆதாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும். நாங்கள் வந்து ரொம்ப மாநிலங்களுக்கு நிதி வருவாய் ஆதாரம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தான். ஒன்று பத்திரப்பதிவுத்துறை, நீங்கள் சொத்துக்கள் வாங்கும்பொழுது விற்கும்பொழுது கிடைக்கிற பணம். இன்னொன்று மோட்டார் வாகனங்கள், சரிதானே. அதுக்கப்புறம் இந்த விற்பனை, இந்த டாஸ்மாக் அந்த மாதிரி விற்பனையில் வரக்கூடிய பணம். இவ்வளோ தான். ரொம்ப நம்முடைய வருவாய்க்கான ஆதாரங்கள் ரொம்ப சுருங்கி இருக்கு. ஸோ அதை வந்து அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. இதுக்கிடையில் அங்கே பஞ்சாபில் வந்து ஆனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன் 74 வச்சு அந்த 9 ஆண்டுகளில் நிலைமை மோசமாகி தீவிரவாதம் அங்கே முற்றி விடுகிறது, பெரிய அளவு போயிடுச்சு. ஸோ இந்த பெங்களூர் கான்க்ளேவ் மாநாடு நடந்து முடித்த 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ சர்க்காரியா கமிஷனை அந்த அம்மா அறிவிக்கிறாங்க. சர்க்காரியா கமிஷன் ஆன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ன்னு பேர். அதுக்கு இதே சர்க்காரியா தான் கலைஞர் கருணாநிதி மேலே இருந்த புகார்களையும் விசாரித்த அதே சர்க்காரியா. அதுக்கு முன்னாடி அமைக்கப்பட்டது. ஆமாம், அது வந்து 76 அமைக்கப்பட்டது. அந்த சர்க்காரியா தான் இதுக்கு வரார். சர்க்காரியா தலைமையில் இப்போ தமிழ்நாட்டு ரெண்டு சர்க்காரியா, ரெண்டும் ஒரே நபர் தான். ஆமாம் ஆமாம். அவர் எந்த ஊருக்காரர்? நீங்கள் அவர் பஞ்சாபி. அவர் ஒரு சீக்கியர். சரிங்க. ஸோ அவர் வந்து பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் பார்த்துட்டு முக்கியமாக ராஜமன்னார் கமிட்டியில் 356வது ஷரத்து, அதாவது மாநில அரசை டிஸ்மிஸ் பண்ணுற ஷரத்தை எடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு அரசை கலைக்கிறதுக்கு முன்னாடி கவர்னருடைய ரிப்போர்ட் வரணும். கவர்னரோட ரிப்போர்ட் இல்லைன்னா அதர்வைஸ், அது இல்லாத கூட கலைக்கலான்ட்டு ஒரு ஷரத்து இருக்குது. அதர்வைஸ். ஆமாம், அந்த அதர்வைஸை எடுத்துடணும் அப்படின்னு ராஜமன்னார் சொல்கிறார். எவ்வளவு பாருங்கள் நுட்பமாக. அதை காரணம் காட்டி தான் சந்திரசேகர் 90ல் அதர்வைஸ் பயன்படுத்தி தான் 2வது முறை கலைச்சாங்க. ஏன்னா பர்னாலா ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம். ஸோ அப்போவே 71லேயே ராஜமன்னார் அதை நுட்பமாக சொல்கிறார், எடுத்துடணுன்றார். 356 போயிடணுன்றாரு. அப்புறம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய தாக்கீதுகள், அது வந்து 2-3 ஷரத்தில் அரசியல் சட்டத்தில் இருக்குது மாநிலங்களுக்கு, அது மொத்தத்தையும் எடுத்துடணுன்றாங்க. இந்த மாதிரி ஃபார் ரீச்சிங் இதெல்லாம் ரைட். இந்த சர்க்காரியா என்னையா சொன்னார்? இந்த சர்க்காரியா வந்து ஒரு, அதாவது பழைய ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட்டை பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, அதில் நிதி பற்றி அவங்க பேசியிருக்கிறது, நிர்வாக சீர்திருத்தங்கள், அதெல்லாம் வந்து ஏறக்குறைய கொஞ்சம் அனுசரித்து போகிறார். 356 எடுக்கக்கூடாது, அதை வந்து ரொம்ப ஸ்பேரிங்காக, ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டும், அதை வந்து கடைசி ஆயுதமாக பயன்படுத்தணும் அப்படின்லாம் சொல்கிறார். மற்றபடி இன்டர்ஸ்டேட் கவுன்சில், இது வந்து முதல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனில் சொல்லப்பட்ட ஐடியா. ராஜமன்னார் அதை சொல்கிறாரு, சர்க்காரியாவும் அதை வழிமொழிகிறார். ஆனால் அதனுடைய காம்போசிஷன் அவர் வேறு மாதிரி பார்க்குறாரு. வேறு சில பேரெல்லாம் உறுப்பினர்களாக சொல்கிறார்.
அதுக்கப்புறம் கவர்னர் நியமனத்தை ராஜமன்னார் மாநில அமைச்சரவை கேட்டுட்டு பண்ணணும்னு சொல்கிறாங்க, கலந்து பேசி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, பிரதமரையும் துணை குடியரசுத் தலைவரோ அல்லது பிரதமரையும் இன்னொருத்தரையும், அதாவது மத்திய ஆட்சியில் இருக்கவர்கள், அவங்கள கலந்து பேசிக்கிட்டு பண்ணணும்னு சர்க்காரியா சொல்கிறது. ஏன் அப்படி சொன்னார்னு தெரியல. ஏன்னா கவர்னர் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சாய்ஸ், அவங்க மாநில அரசுக்கு வரப்போகுது. ஆமாம், அது எதுக்கு அவங்களுக்குள்ள சொல்கிறாருன்னு தெரியல. இந்த மாதிரி அவர் நிறைய சொல்ல. எந்த ஆண்டியா அந்த சர்க்காரிய கமிஷன்? 88 வந்துச்சு. 83 நியமனம், 88 அதனுடைய அறிக்கை வந்துச்சு. அதுவும் தூசு படிஞ்சு கேட்பாரற்று போயிடுச்சு. இந்த என்ன அப்போது 89 ஆட்சிக்கு வரார். 89லேருந்து 90 வரைக்கும் விபி சிங் ஆட்சிக்கு வரார். அவர்களுடைய தேசிய முன்னணியினுடைய 71 அம்ச திட்டத்தை முன் வச்சு அவங்க இதுக்கு போகிறாங்க, தேர்தலுக்கு போகிறாங்க. அதில் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அமைப்போன்றது ஒரு வாக்குறுதி, அதை அமைச்சிடுறார். அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து சந்திக்குது. ஒரு வருஷத்துக்கு 3 முறை சந்திக்கணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், 3 முறை மாநில முதலமைச்சர்கள் அத்தனை பேரும் பிரதமரோட வருஷத்தில் 3 முறை சந்திக்கிற வாய்ப்புன்றது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு, ரொம்ப முக்கியமான வாய்ப்பு. சரிதானா? அது எத்தனை முறை நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? 90 அமைச்சோம், இன்றைக்கி 2025, 35 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் 12 முறை தான் பார்த்துருக்கோம். இவங்க வந்த பிறகு, இந்த பிஜேபி ஆட்சி வந்த பிறகு 2 தடவை நம்ம தான் சந்திச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அதை வந்து நம்ம பயன்படுத்தலை. அதனால் அது ராஜமன்னாரும் அதுக்கு முன்னாடி இருந்தவர்களும் அதை எண்ணியபடி அது நடக்கலை. ஸோ சர்க்காரிய கமிஷனும் தூசு படிஞ்சு பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்கலை, அப்படியே இருந்துச்சு. அதற்கு அடுத்த முயற்சி வந்துட்டு வாஜ்பேயி அரசு வருது 2002. வெங்கடச்செல்லையா தலைமையில் கமிஷன், அதில் நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் ஒரு உறுப்பினர் சர்க்காரியா. அந்த பழைய சர்க்காரியா அதே தான், அவர் நம்மளை விட்டு போகிறதாவே இல்லை. ஸோ ராஜமன்னார் கமிட்டி வந்துட்டு 247 பரிந்துரைகள், சர்க்காரியா கமிஷன் 274 என்னமோ பரிந்துரைகள். ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப டேம், ரொம்ப மிதமான, ரொம்ப நீர்த்து போன பரிந்துரைகள். அதாவது ராஜமன்னாரை பார்க்கும்பொழுது இது ரொம்ப வீரியமான ஒரு அறிக்கை. இது வந்து எல்லாம் குறைந்து வெங்கடச்செல்லையா கமிட்டி வந்துட்டு அவங்க வந்துட்டு அரசியல் பகிர்வு அதை பற்றியெல்லாம் பேசலை. பட் அந்த கமிட்டியில் தான் வந்து ஒரு கவர்னர் வந்து 6 மாதத்துக்குள் அமைச்சரவை அனுப்பக்கூடிய சட்ட நகலை அதுக்கு ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு முதல் முறையாக நாங்கள் பார்க்குறேன். அது வந்து அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனார்னா குடியரசுத் தலைவர் 3 மாதத்துக்கு மேலே அதை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன். இன்றைக்கி வந்திருக்க தீர்ப்பு 2002 அதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கமிட்டியோட அறிக்கை வந்து 2002. ஆமாம், 2002 அந்த கமிட்டி போடுறாங்க. அந்த அறிக்கை பின்னாடி வந்திருக்கோம், ஒரு 2 வருஷம் கழித்து வந்திருக்கோம். அதில் வந்துட்டு இதெல்லாம் இருக்குது. அதாவது ஒரு கால வரையறை இருக்குது, ஆளுநர் வந்து உட்காந்துட்டே இருக்க முடியாதுன்ட்டு. அந்த மாதிரி அவர்கள் நிறையா கருத்துக்கள், இந்த மாதிரி அதிகார பகிர்வு பற்றி அதிகமாக இல்லை, அவர்கள் நிறைய சொல்கிறாங்க. இது எதுவுமே பெருசாக இது நடந்துருந்துருந்துச்சுன்னா, வெங்கடச்செல்லையா சொன்னது நடந்துருந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் ஆளுநர் நியமனம், ராஜமன்னார் இப்படி சொன்னார், அவர் வேறு மாதிரி சொன்னார். இவங்க வந்துட்டு ஆளுநர் நியமனத்தை வந்துட்டு கலந்து பேசி பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்டர்ஸ்டேட் கவுன்சில் எல்லாரும் சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு நல்ல அமைப்பாக, ஒரு பிளாட்ஃபார்மாக, ஒரு அவையாக, ஒரு கவுன்சில், இது வந்து ஒரு நல்ல கலந்து பேசி ஒரு கன்சென்ஷுவல் அப்ரோச்சுக்கு வரணும், ஒரு ஒருமித்த கருத்து வர்றதுக்கான ஒரு ஏதுவான இடமா அவங்களும் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போது 2002 இந்த வெங்கடச்செல்லையா வரும்பொழுது திமுக அங்கே கூட்டணி ஆட்சியில் மத்தியில் இருக்குது. இதற்கு அடுத்த கடைசி முயற்சி 2007 யூபிஏ கவர்மெண்ட், ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு உடைய ஐ திங்க் 2வது டேர்மில் புஞ்சி, மதன் மோகன் புஞ்சின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர், அவர் தலைமையில் ஒரு கமிஷன். இதுதான் கடைசி முயற்சி மத்திய அரசு தொடர்பாக. அவர் நிறையா, இது எல்லாமே மத்திய மாநில அரசுகளை பற்றி தொடர்ந்து படிச்சுட்டே வர கமிட்டி. ஆமாம், இது இத்தனை முயற்சி நடந்திருக்கு, இதுதான் வரலாறு. அவங்க நியமிக்கிறாங்க. அந்த கமிட்டி வந்து 3 வருஷம் எடுத்து 2010 தன்னுடைய அறிக்கையை தருது. அந்த அறிக்கையினுடைய அதில் இப்போ திமுக வந்து மத்திய அரசில் அங்கம் வகிக்குது. அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 2013 வரைக்கும் அவங்க இருக்காங்க. 1 வருஷம் முன்னாடி தான் விலகி வந்துடுறாங்க. 16 ஆண்டுகள், ஏறக்குறைய 16 ஆண்டுகளுக்கு மேலே அவர்கள் மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருந்தவர்கள். சரிதானா? கமிட்டி மேலே கமிட்டி வந்ததை தவிர, ஆனால் ஆட்சி அதிகாரம் கமிட்டி வந்ததுக்கு இவர்கள் காரணம்னு சொல்ல முடியாது. இவர்கள் ஒன்றும் கோரிக்கை வைத்து வரலை. 83 சர்க்காரியா வந்ததற்கு எம்ஜிஆர் காரணம். அந்த ராமகிருஷ்ண ஹெக்டே புண்ணியம் கட்டிக்கிட்டார், அகாலிஸ் புண்ணியம் கட்டிக்கிட்டாங்க, தீவிரவாதிகள் புண்ணியம் கட்டிக்கிட்டாங்க. அதனால தான் சர்க்காரியா வந்துச்சு.
அதற்கு பிறகு வந்த வெங்கடச்செல்லையா கமிட்டி வந்துட்டு பொதுவாக வாஜ்பேயி தலைமையிலான அந்த குழு வந்து அது வந்து அதிகார பகிர்வு பற்றி இல்லை, டு ஸ்டடி த ஒர்க்கிங்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், எப்படி அரசியல் சாசனம் இதுவரை நமக்கு பயன்பட்டு வந்தது, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுவது அப்படின்றதுக்காக போட்ட கமிஷன் அது. ஸோ அதற்கும் திமுகவுக்கும் எந்த பெரிய தொடர்பு இல்லை, அது தானாகவே நடந்தது. ஒவ்வொரு இப்போ நீங்கள் வந்து பிரதமராக வந்தீங்கன்னா உங்களுக்குன்ட்டு உங்களுடைய காலடி தடத்தை நீங்கள் பதிக்கணும்னு நினைப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு பெட் ப்ராஜெக்ட் கொண்டு வருவீங்க. இது மாதிரியான ஒரு முயற்சி அது, அவ்வளோதான். புஞ்சி கமிஷனும் அது மாதிரி தான் வருது. செகண்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வருது, MGNREGA நரேகா வருது, இதெல்லாம் வருது. அதெல்லாம் வந்து UPA உடைய சாதனைகள்னு சொல்லலாம். அதில் இதையும் கொண்டு வராங்க. ஒரு புஞ்சி என்ன சொல்கிறார், ராஜமன்னாருக்கு போகிறார். ராஜமன்னார் வந்து மாநிலங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று முயல்கிறார். ராஜமன்னார் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் எந்த பின்னணியில் உருவாக்கினார்கள் என்பதை ஒரு கணம் பெரிதாக அவர் கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. பிரிவினைக்கு பிறகு, இந்திய இறையாண்மை பங்கப்பட்ட பிறகு, பாகிஸ்தான் இந்தியா என்று 2 நாடுகள் உருவான பிறகு அமைக்கப்பட்டது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய இறையாண்மை மட்டுமே அதனுடைய கருத்து, அதனுடைய இலக்கு. அதற்கு எந்த ஊரும் வந்துவிடக்கூடாது என்பதில் அது மிக தீவிரமாக இருக்கிறது. அதனால மைய அரசு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சுட்டிட்டு, அதாவது திமுக அங்கம் வகிக்கிற ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்த ஒரு குழுனுடைய அறிக்கை 71 திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைத்த ஒரு அறிக்கையை விமர்சனம் செய்கிறது. அது சொல்லுது, ராஜமன்னார் வந்து கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணியிருக்காரு அந்த கமிட்டி. ஆனால் அமெரிக்கன் மாடலை பற்றி நினைக்கிறாங்க அவங்க. அமெரிக்கன் மாடல் ஆஃப் ஃபெடரலிசம் கொண்டு வரணுன்ட்டு ராஜமன்னார் நினைக்கிறாரு. அதற்கான சாத்தியம் இல்லை. ஏன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய இறையாண்மையையும் எல்லாமே ஒரு பிரிவினைக்கு பிறகு வருது. ஆமாம், அதுதான் பிரச்சனையே. இன்னும் 75 ஆண்டுகளுக்கு மேலாய பிறகும் கூட, அதாவது இன்னொரு பிரிவினை இந்த நாடு சந்திக்க கூடாதுன்றது தான். அதுதான் அதோடைய. அதுக்கு அவர்கள் நினைக்கிறது என்னன்னா, அது மைய அரசு பலமாக இருக்கணும், மைய அரசு வலிமையாக இருக்கணும் சொல்றாங்க. ஆனால் கலைஞருடைய வாதம் என்னன்னா, எல்லா ஒரு கூட்டு குடும்பத்தில் எல்லா உறுப்பினர்களும் பலமாக இருப்பது அந்த குடும்பத்தினுடைய தலைவருக்கு பலம், அந்த குடும்பத்திற்கு பலம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதுவும் ஒரு நல்ல வாதம் தான், அதில் ஒன்றும் தவறானதெல்லாம் கிடையாது. ஆனால் இவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அதற்காக ஏதாவது முயற்சி எடுத்தார்கள்னா அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக நடக்கலை. எதிர இருக்கும் பொழுது தான் அவர்கள் பேசினாங்க, வச்சாங்க. இருமொழி கொள்கையை எடுத்துக்கங்க. இந்த எந்த கமிட்டி இவங்க போட்ட எந்த கமிட்டி எல்லாமே மும்மொழி கொள்கையை தான் வலியுறுத்துச்சு. சர்க்காரி ஆகட்டும், மற்றவர்கள். ராஜமன்னார் ஒரு மொழி கொள்கை, ஆங்கிலம். அதே மாதிரி ஆல் இண்டியா சர்வீசஸ், புதிய சர்வீசஸ்கள் நீங்கள் தொடங்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஆல் இண்டியா சர்வீசஸில் வந்து 2 விதமாக நீங்கள் ரெக்ரூட் பண்ணணும். தம் மாநிலத்தில் இருக்க கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் ஒரு பாதியும், மீதி பாதியை நீங்கள் தேர்வுகள் எழுதி கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ரேடிக்கலான யோசனைகள்லாம் அவங்க சொன்னாங்க. புஞ்சி கமிஷன் கிட்டத்தட்ட புஞ்சியோ வெங்கடச்செல்லையாவோ கிட்டத்தட்ட 274 பரிந்துரைகள் கொண்டு வந்தாங்க. பட் முக்கியமானது என்னென்னா, புஞ்சி கமிஷன் ராஜமன்னாரை அவர் வந்து வலுவான மாநிலங்களை பற்றி யோசிக்கிறாரு, நாம் அப்படி யோசிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுச்சு. அதற்கு எதிர்வினை ஆற்றவில்லை திராவிட முன்னேற்ற கழகம். அப்போது கூட்டணியில் இருந்த, இங்கேயும் ஆட்சியில் இருந்தாங்க, அப்போது பண்ணலை. இப்போது 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கமிட்டியை கலைஞருடைய மகனான நம்முடைய தமிழக முதல்வர் அமைச்சிருக்கார். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த கமிட்டியினுடைய பரிந்துரைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கமிட்டியுடைய பரிந்துரை முன்னாடி சொன்னது தான் பல பேர் அடுத்து வர கமிட்டியும் வந்து பாதி விஷயங்களை திருப்பி சொல்கிறாங்க. பெரும்பாலும் என்ன புதுசாக சொல்லிட முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லிட முடியும்? அதே கான்ஸ்டியூஷனில் வர பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நம்ம கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம். மத்திய மாநில அரசுக்குன்னா முக்கியமான விஷயம் ஒன்று அதிகாரம் சம்மந்தப்பட்டது, இன்னொன்று நிதி சம்மந்தப்பட்டது. கரெக்ட். இந்த ரெண்டையும் வெவ்வேறு. ஆமாம், என்ன புதிதாக சொல்ல முடியும்? அதாவது இந்த ஆராய்ச்சி வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. ஒரே புத்தகம், ஒரே அமைப்பு, அதைத்தான் ஒவ்வொரு கமிட்டியும் படிக்க போடுது. அதனால் இந்த கமிட்டி வந்து புதிதாக யோசனைகள் சொல்லிவிடும் என்று எனக்கு தோன்றவில்லை. நம்பர் 1. இன்றைக்கி இருக்க சூழலில் இருக்கிறத, இப்போது இந்த கமிட்டிகளெல்லாம் சொல்லாத யோசனை, இந்த கமிட்டிகளெல்லாம் செய்யாத சாதனை, இந்த கமிட்டிகளெல்லாம் சாதிக்க முடியாததை
94 பொம்மை தீர்ப்பு சாதிச்சிருச்சு 386 பொறுத்த வரைக்கும். 386 இன்னைக்கு நீங்கள் நினச்ச போது பண்ணிட முடியாது. 2 பார்லிமெண்ட் அவைகள்லையும் அதுக்கு சம்மதம் ஆகணும். அதனால தான் இவர்கள் ஆட்சியில் இருந்தபொழுது 1998 இங்கே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தபோது ஜெயலலிதா அம்மையார் மத்தியில் கூட்டணி வச்சிருந்த போது இந்த அம்மா எவ்வளவு கேட்டுக்கிட்டோம் அவங்களால கலைக்க முடியல. பொம்மை தீர்ப்பு. ஆமாம், சட்ட மேலவை அந்த மாநிலங்களவையில் அவங்களுக்கு போதுமான அளவு பலம் இல்லை. பிஜேபி அப்போ இருந்த ஆட்சியில் அங்கே அது அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டிருக்கும். அதனால தான் அவங்களால பண்ண முடியல. அந்த அம்மா விலகிட்டாங்க அதுக்கு பிறகு. ஸோ அதனால் இந்த 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 யோசனைகளெல்லாம் வரலாம். குரியன் தலைமையிலான இந்த ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இந்த குரியன் தலைமையிலான இந்த கமிட்டியும் இந்த ஆணையமும் இதற்கு முன்னால் வெவ்வேறு ஆணையங்களினுடைய பாதையில் தான் போக முடியும். அப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். நீங்கள் கேட்குற இடத்துல மட்டும்தான் இருக்கீங்க, கொடுக்குற இடத்துல அவங்க இருக்காங்க. அவங்க கொடுக்கணுன்ட்டு முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும்தான் கேட்குறீங்க. 28 மாநிலங்கள் இருக்கின்றன, 27 மாநிலங்கள் கேட்கவில்லை. இதை நம்ம இதை தான் முக்கியமாக கவனிக்கணும். அவர் சொல்கிறாரு, கலைஞர் இந்த தீர்மானம் கொண்டு வரும்பொழுது என்ன சொன்னார், பல காங்கிரஸ் முதல்வர்கள் கூட இதை கேட்கணும்னு நினைக்கிறாங்க, அவர்களால் கேட்க முடியல, அமைதியாக இருக்காங்க அப்படின்லாம் சொன்னார். ஆனால் 77 ஜோதிபாசு அரசு மத்திய மாநில உறவுகள் பற்றி ஒரு குறிப்பு கொண்டு வந்துச்சு, மெமோராண்டம். அவ்வளவுதான். வேறு யாரும் எந்த மாநிலமும் இன்னைக்கு எத்தனை பிராந்திய கட்சிகள் ஆட்சியில் இருக்காங்க? ஆட்சியில் இல்லைன்னா கேட்கட்டுமே. சிவசேனா கேட்குதா? இல்லை, யாரும் பெருசாக. நீங்கள் சொல்லுங்கள், தெலுங்கு தேசம் கேட்குதா? இல்லை. இல்லை, அங்கே இவர் இருக்காரு ராஷ்ட்ரிய, யாரும் கேட்கல. அப்புறம் நாம் மட்டும் தனியாக கேட்பதில். அதனால் இதுக்கு ஒரு ஒருமித்த கருத்து ஃபார்ம் பண்ணணும். நிதி ஆதாரங்கள் பொறுத்த வரைக்குமாவது நமக்கு ஒரு கூட்டணி முயற்சி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும்னு நான். ஓகே, இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகான இந்த பின்புலத்தில் நிதி ஆதாரங்கள் மீது இந்த கமிட்டி என்ன சொல்லுதுங்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். என்ன வேணாலும் சொல்லலாம், நமக்கு எல்லாம் தெரியும். அப்போது நிதி ஆதாரங்கள் ஃபைனான்ஸ் கமிஷனுடைய முடிவுப்படி இன்றைக்கி ஜிஎஸ்டி 50% 41% நாம் கொடுக்குற மாநிலங்கள் தர வரி 41% திரும்பி மாநிலங்களுக்கு வர்றதாகவும் 15வது நிதி கமிஷன் யோசனைப்படி நடக்குது. இப்போ 16வது நிதி கமிஷனை அமைச்சிருக்கோம். அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். அது நடக்கும். இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை, டயலாக். இது தொடர்ந்து நடக்கும். இந்த கமிட்டி புதிதாக என்ன யோசனை சொன்னாலும் யோசனைகள் சொல்லலாம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நாம் யோசனைகள் மட்டுமே சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம், அவ்வளவுதான். அதனால் இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இது இந்த வரக்கூடிய ஒரு ஆண்டில் தேர்தல் வருது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கக்கூடிய பல கள யுக்திகளில் இதுவும் இது அமைக்கக்கூடிய ஒரு பொறிகளில் இது ஒரு பொறி. இந்த பொறியில் இது இப்போ பிஜேபிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, இது பிரிவினைவாதம்ன்ட்டு பழைய பல்லவியே பாடுறாங்க. அவர்கள் ரெண்டு விதமாக அதை கையாளலாம். ஒன்று, இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா இது எதுவும் இட் இஸ் நாட் கோயிங் டு பைட் யூ, ஒன்றுமே இல்லை. இது பிரிவினைவாதத்திற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. இது ஒரு நல்ல முயற்சி, ஆனால் இது ஒரு அகடமிக் எக்ஸசைஸ். ரொம்ப அருமையா. அதாவது எப்படி இந்த வரலாறு, இந்த ஆணையங்கள், வெவ்வேறு ஆணையங்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டது, அது எவற்றை அவர்கள் கவனம் படுத்தி படித்தார்கள், ஒவ்வொரு ஆணையத்துக்கும் உள்ள தொடர்பு, இதையெல்லாம் சொல்லி இன்றைக்கு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆணையம் என்ன பாதையில் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை உங்களது நீண்ட அனுபவம் மற்றும் ஆழ்ந்த வாசிப்பிலிருந்து மிகவும் அருமையாகவும் ஆழமாகவும் எங்களுடன் விளக்கியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகள்.